வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோல ரோஜா செடிக்கு நான் குடுத்த முக்கியமான ஒரு உரத்தினால எந்த மாதிரியான ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற எல்லா செடிகளுமே ஓரளவுக்கு காஞ்சு போய் திரும்பவும் துளிர் விட்டு வந்த செடிகள் தாங்க. நான் போன வருடம், அதுக்கு போன வருடம் வச்ச செடிகள் எல்லாமே என்கிட்ட இருக்குங்க. இந்த வருடம் என்னாச்சு அப்படின்னா, சரியா என்னால கவனிக்க முடியாம, ஒரு சில செடிகள் வந்து காஞ்சு போயிருச்சுங்க. கிட்டத்தட்ட வந்து என்கிட்ட இருந்த ஒரு 50 செடிகள்ல ஒரு 20, 15 செடிகள் காஞ்சிருச்சுங்க. மத்த செடிகள் எல்லாம் காயிற ஸ்டேஜ்ல இருந்ததுங்க. ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால என்னால கவனிக்க முடியாம போயிருச்சுங்க. அதனால தான் காஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் அப்பப்போ எனக்கு டைம் கிடைக்கிற சமயத்தில வந்து தண்ணீர் மட்டும் கரெக்ட்டா குடுத்துருவேன். அப்பவுமே ஒரு சில செடிகள் வந்து வெயில்னால கொஞ்சம் காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் மழைக்காலம் வந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரெக்கவர் ஆகி வந்திருந்ததுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற செடிகள்ல முக்காவாசி செடிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசி ஸ்டேஜ்ல இருந்து மறுபடியும் மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மாரி ரோஜா செடிகள் ஒரு தடவ வாடி ஒரு மாரி காஞ்ச மாரி ஆயிடுச்சுன்னா, மறுபடியும் நமக்கு பூக்கள் அதிகமா குடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் மீட்டெடுத்து கொண்டு வந்த செடிகள் பாருங்க, எல்லாமே கோல் கோலா தான் இருந்துச்சு. இப்போ பாருங்க எந்த அளவுக்கு துளிர் விட்டுருக்குதுன்னு. நீங்க இந்த ஸ்டெம் எல்லாம் பார்த்தீங்கன்னாவே சரி தெரியும். ஓரளவுக்கு காஞ்சு மீண்டெடுத்த செடிகள் தான். இன்னும் மேலே இருக்கிற செடிகள்லாம் பார்த்தீங்கன்னா, முக்காவாசி காஞ்சு ரொம்ப லைட்டா ஒரே ஒரு தண்டுல பச்சை இருந்து தளிர் விட்ட செடிகள் எல்லாமே இருக்கு. எல்லாத்தையுமே நான் மீட் எடுத்துட்டேன். இந்த வீடியோல இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நான் இந்த மாதிரி மீட் எடுக்கிறதுக்கு என்னென்ன உரங்கள் குடுத்தேன், எதனால இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட், அதுக்கப்புறம் தளிர்லாம் எப்படி வந்து நமக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதாங்க. நான் வந்து எந்த ஒரு செயற்கையான உரங்களும் பயன்படுத்தல. எல்லாமே வந்து நான் இயற்கையான முறையில தான் வந்து குடுத்துருக்கிறேங்க. அதுக்கே வந்து நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்கு. நான் வந்து அப்படியே பிரிச்சு வச்சுட்டேங்க. ஓரளவுக்கு முக்காவாசி காஞ்ச செடிகள் ஒரு பக்கமாவும், கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற செடிகள் ஒரு பக்கமாவும், ரொம்ப நல்லா இருக்கிற செடிகள் ஒரு பக்கமாவும் அந்த மாரி நான் பிரிச்சு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க இந்த செடிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். அடியிலிருந்து மறுபடியும் தளிர் விட்டது தான். இந்த மேல இருக்கிற குச்சியெல்லாம் பாருங்க, எல்லாமே காஞ்சு போயும் மறுபடியும் வந்து இப்ப நல்லா தளிர் விட்டு வந்திருக்கு. இது எல்லாமே அடியிலிருந்து மறுபடியும் துளிர் விட்டு வந்த ஸ்டிக்ஸ் தான் வந்து நமக்கு இருக்கு. இதுவுமே பாருங்க, ஒரே ஒரு ஸ்டிக் தான் இருந்துச்சு இதெல்லாம். இந்த சைடு மட்டும் தான் இருந்துச்சு. அதுவுமே வந்து நல்லா தளிர் விட்டுருக்கு பாருங்க. இது பாருங்க, இது கிட்டத்தட்ட எல்லாமே காஞ்சிருச்சு. அடியிலிருந்து இப்போ வந்து நமக்கு நல்லா வந்து தளிர் வந்திருக்கு. இதுவுமே பாருங்க, இதுவுமே முக்காவாசி காஞ்ச செடிகள் தான். இது எல்லாமே மேலே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே முக்காவாசி காஞ்ச செடிகள் தான். நான் இன்னும் வந்து அந்த ஸ்டெம்ப கூட கரெக்ட்டா காஞ்ச ஸ்டெம்ம கட் பண்ணல. நல்லா வந்தக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம்னு விட்டு வச்சிருக்கேன். பாருங்க சூப்பரா வந்திருக்கு. சரிங்க, நான் முதல்ல என்ன ஒரு உரம் பயன்படுத்தினேன் அப்படின்னு சொல்றேங்க. முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சாணி வரட்டி தாங்க. பச்சை சாணி வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா, இந்த மாரி வரட்டி மாரி பண்ணி வச்சுக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1 1/2 நாள், 2 நாள் நல்லா ஊற வச்சிங்க அப்படின்னீங்கன்னா, இதிலிருந்து அந்த எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தனியா வந்து ஒரு டானிக் கலர்ல வந்து மாறி இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா, சாணத்த வந்து 2 வகையாவும் ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது இந்த மாரி குட்டி குட்டி பீஸஸாவும் வந்து உருட்டி வச்சிருக்கேன். அதே மாரி வந்து வரட்டியாவும் வந்து தட்டி வச்சிருக்கேன். இந்த 2மே பயன்படுத்தலாம். ஆனா நல்லா காஞ்சதுக்கப்புறம் பயன்படுத்துங்க. இந்த காஞ்சதுக்கப்புறம் இந்த மாரி நான் வரட்டி பண்ணியிருக்கிறேன் இல்லையா? இத வந்து இந்த மாரி வந்து நம்ம தண்ணீர்ல வந்து 1 நாள் அல்லது வந்து 2 நாள் வரைக்குமே நீங்க ஊற வச்சீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுக்கு வந்து இதில் இருக்கிற அந்த சத்து வந்து இந்த தண்ணீர்ல இறங்கும். இந்த மாரி காஞ்சக்கப்புறம் பயன்படுத்தக்கூடிய அந்த தண்ணீரை வந்து நீங்க தாராளமா செடிக்கு வந்து பயன்படுத்தலாம். சாணத்தை வந்து ஒரு 5 நாள்ல உரமா பயன்படுத்த முடியும் அப்படின்னா, இந்த வகையில தாங்க. ஒரு 3 நாள் அந்த சாணத்தை காய வச்சுட்டு, ஒரு 2 நாள் இந்த மாரி தண்ணீர்ல போட்டு வச்சிருந்தீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து நீங்க தாராளமா தண்ணீர்ல கலந்து எல்லா செடிகளுக்குமே குடுக்கலாம். சரிங்க, இப்ப நான் போட்டு வச்சுட்டேன். இத வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சுர்றேன். இப்ப என்கிட்ட வந்து ஸ்டாக் இல்லைங்க போட்டு வச்சது. நான் வந்து அடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன். இந்த ஒரு உரத்த நான் வந்து ரோஜா செடிகளுக்கு குடுத்தேன். நல்லாவே ரிசல்ட் இருந்தது. 2வது பார்த்தீங்க அப்படின்னா, என்ட்ட இருக்கிற காஞ்சல் செடிகள்லாம் எதனால நான் இந்த இடத்த சூஸ் பண்ணி இந்த இடத்த வச்சேன் அப்படின்னா, காலை வெயில் மட்டும் கரெக்ட்டா வந்து ஒரு 12 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து சரியா வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சுவர்ல இருக்கிற அந்த நிழல் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஆப்போசிட்ல இங்க வந்துரும். அதனால பார்த்தீங்க அப்படின்னா, மதியத்துக்கு மேல இங்க வந்து வெயிலே இருக்காதுங்க. காலை வெயில் நல்லா படுறதுனால பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து ஓரளவுக்கு காஞ்ச செடிகள்லாம் இங்க வைக்கிறதுனால நல்லாவே தளிர் விட்டுருதுங்க. நான் ஆல்ரெடி இங்க வச்சு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் திரும்பவும் காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த இடத்த சூஸ் பண்ணி வச்சிருந்தேன். நான் மற்ற இடத்த வைக்கிறத விட இந்த இடத்த சூஸ் பண்ணி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலை வெயில்னால நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கு. அதனால பாருங்க, காஞ்ச செடிகள் எல்லாமே ஓரளவுக்கு 1, 2 தான் ஃபெயிலியர் ஆச்சு. எல்லாமே துளிர் விட்டுருச்சுங்க. அதுக்கு வந்து நான் இந்த பிளேஸை வந்து நான் சூஸ் பண்ணதான் முக்கியமான ஒரு காரணம்.
அடுத்ததா இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு தூளுங்க. எலும்பு தூள்ல கால்சியம் ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுவும் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். அடுத்ததா இது வந்து எள்ளு புண்ணாக்குங்க. எள்ளு புண்ணாக்குல எக்கச்சக்க சத்துக்கள் இருக்குது. ஆனா அதிக அளவுல குடுத்தீங்கன்னா செடி கருகிரும். சரியான அளவுல நீங்க கலந்து தண்ணீர்ல கலந்து குடுக்குறப்போ சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். எள்ளு புண்ணாக்க நான் வந்து தனியா ஒரு வீடியோவா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட செடிகளுக்கு வந்து இந்த எலும்பு தூள குடுத்துறலாம். எலும்பு தூள் பார்த்தீங்கன்னா, சரியா ஒரு 20 நாள் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நான் என்னோட செடிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்து ஒரு 30 நாளுக்கு மேல இருக்குங்க. இப்போ தான் வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு. நான் இத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தொழு உரத்தோட கலந்து குடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி குடுத்தது அந்த மாரி தான் குடுத்தேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, டைரக்ட்டாவே தொழு உரம் இல்லாம டைரக்ட்டாவே வந்து குடுக்க போறேன். ஏன்னா ஆல்ரெடி நான் தொழு உரம் குடுத்துருக்கிறதுனால, இப்போ திரும்பவும் தொழு உரம் குடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, இத நான் டைரக்ட்டா வந்து குடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, செடிக்கு வந்து நம்ம குடுத்துறலாம். ஒரு செடிக்கு நான் உங்களுக்கு குடுத்து காமிக்கிறேன். இந்த எலும்பு தூள் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா வாங்கி வச்சுக்கங்க. நான் ஒரு மூட்டையா எடுத்து வச்சுட்டேங்க. ஏன்னா மூட்டையை எடுத்து வச்சோம்னா நமக்கு ரொம்ப ரேட்டு கம்மியா வருதுங்க. இதே வந்து 3 கிலோ 5 கிலோ அந்த மாதிரி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 கிலோ அந்த மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வந்து ரேட் ரொம்ப அதிகமாக வருது. நீங்கள் 5 கிலோவா 15 கிலோ வாங்குறதுக்கும் 50 கிலோ வாங்குறதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ரேட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால தான் நான் 50 கிலோ மூட்டையாக எடுத்துக்கிட்டேன். எங்கள்கிட்ட செடிகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் செடிகள் எல்லாத்துக்குமே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு மூட்டையை எடுத்துக்கிட்டேங்க. நான் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இந்த எலும்பு தூளை வந்து போட்டு விட்டுடலாங்க. எலும்பு தூள் வந்து பிரேக் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் அந்த ஒரு 20 நாள் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்லா பிரேக் ஆகி நமக்கு வந்து இப்போ ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இதை வந்து கலக்கி விட்டுறலாம். இந்த அளவுக்கு ஒரு செடிக்கு நீங்கள் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றி வர நல்லா தூவி விட்டு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, உங்களுடைய செடி வந்து சூப்பராக வளருங்க. இந்த எலும்பு தூளுக்கு வந்து உங்களுக்கு 1 மாதம் கழித்து நல்ல ரிசல்ட் வந்து தெரிய ஆரம்பிக்கும். காஞ்சி போகிற நிலைமையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக எலும்பு தூளை பயன்படுத்தலாம். அதே மாதிரி சாணத்தை தட்டி அந்த டானிக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்தது வந்து எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, இது எல்லாமே யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தளிர் வர ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து சன்லைட் படுற இடத்துல வந்து வைங்க. அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடியை வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் பார்த்துக்குங்க. அதுதான் முக்கியம். வேப்பெண்ணெய் கரைசல் முடிஞ்ச வரைக்கும் வந்து நீங்கள் ரோஜா செடிகளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா வந்து அதில் கசப்பு தட்டாது. அதனால் நீங்கள் வேப்பெண்ணெய் கரைசல் தாராளமாக வந்து தண்ணீரில் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. சூப்பரான ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம தண்ணீர் ஊற்றி விட்டுடலாம். இவ்வளோ தான் நான் வந்து பண்ணேன். இதுக்கே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த வீடியோவில் நான் எப்படி காஞ்சி போன நிலைமையிலையும் என்னுடைய ரோஜா செடிகளை மீட்டெடுத்தேன் அப்படின்னு கேட்டிருப்பீங்க. நான் பெருசாக எதுவுமே பண்ணல. இந்த வீடியோவில் சொன்னதை தான் செஞ்சேன். அதுக்கே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நீங்கள் உங்கள் காஞ்சி போன நிலைமையில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நீங்களும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக வந்து ரோஜா செடிக்கான டிப்ஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து தேவையான டிப்ஸை பயன்படுத்திங்க. எப்போவுமே வந்து எல்லா உரங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கை கொடுக்காதுங்க. ஒரு சில சமயத்தில் உங்களுடைய கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு சில உரங்கள் உங்களுக்கு கிளிக் ஆகும். அது எந்த உரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக கொடுத்து பார்த்து எந்த உரம் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகுது, உங்களோட பட்ஜெட்டுக்கு எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நம்ம நிறைய உரங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் போடுறோம். அதில் உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு பார்த்துட்டு அந்த உரங்களை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.